வணக்கம். சரியான பசி. பசி தாங்க முடியாமல் மேடையிலேயே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் மனதை உருக வைத்த காட்சி. இதை பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். குறிப்பாக சென்னை மட்டுமின்றி வெளிமாவட்ட பயணங்களும் மேற்கொண்டு அங்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக நேற்று மாலை சென்னையிலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திருச்சி மாவட்டம் சென்றார். அதன்படி நேற்று இரவு திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கிருந்து நேற்று இரவே கார் மூலமாக நாகப்பட்டினம் சென்றார். இந்த நிலையில் இன்றைய தினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டார். அப்போது இன்று காலை 11 மணி அளவில் நாகப்பட்டினம் மாவட்டம் அவுரித்தலில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொள்ள வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்று காலை 10 மணி அளவில் நாகப்பட்டினம் மாவட்டம் VPN திருமணத்தில் நடைபெற்ற மீனவரணி துணை செயலாளர் அக்கரைப்பட்டி மனோகர் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார். முன்னதாக இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை வரவேற்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் காத்துக் கொண்டிருந்தனர். இதனால் தொண்டர்களையும் பொதுமக்களையும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர்கள் கொடுத்த வரவேற்பை பொறுமையாக நின்று நிதானமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தார். இதனால் அடுத்த நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு நேரமானது. இதன் காரணமாக காலை உணவு கூட சாப்பிடாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கல்யாணத்தை முடித்த கையோடு நேராக பிற்பகல் 12 மணி அளவில் நாகப்பட்டினம் அவுரித்தலில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றார். இதற்கிடையே காலை உணவு சாப்பிடாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு வந்ததால் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு மிகுந்த பசி ஏற்பட்டுள்ளது. இதனால் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மேடையில் அமர்ந்திருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பசி பொறுக்காமல் இருந்த தனது உதவியாளரை அழைத்து சாப்பிட ஏதாவது கொடுக்கும்படி கூறினார். இதனையடுத்து பதறியடித்து ஓடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது உதவியாளர் ஒரு ஜூஸ் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கொடுத்தார். அதனை மேடையில் அமர்ந்தபடியே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பருகினார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் இது தொடர்பான வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தனக்காக மக்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதற்காகவும் குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் காலை உணவு கூட சாப்பிடாமல் பசியோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.